ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வெஜ் ஆம்லேட். இது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவைன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம பொதுவாக முட்டையில் தான் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்ருப்போம். இது முட்டை சாப்பிடாத நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்காக வெஜ் ஆம்லேட். வாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபிக்கு நான் 150 கிராம் அளவுக்கு மூக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். மூக்கடலையை நான் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறணும், 8 மணி நேரமாச்சும். ஸோ நான் முன்னாடி நாள் நைட்டே எடுத்துட்டேன். இந்த ரெசிப்பியை நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டும் சாப்பிட்லாம். காரக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மெயின் டிஷ்ஷாகவும் மார்னிங் டிஃபன் இல்லை நைட் டின்னர் அப்படியும் வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போ மார்னிங் டிஃபனுக்காக தான் இதை செய்கிறேன். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த மூக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம இதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஸ்பைஸ் கலக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். உப்பு வந்து உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் என்னோடய தேவைக்கேற்ப எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் மாவு கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி மூக்கடலை அரைக்கும் போதே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போவும் கூட 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஓகே, தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு. இட்லி சோடா மாவு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஏன்னா நம்ம மூக்கடலை வந்து கொஞ்சம் ஹார்டாகிடும் சுடும்போது. ஸோ இட்லி சோடா மாவு சேர்த்தனா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மாவு வந்து நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு முட்டை உடச்சி ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு ஆம்லேட் செய்வோம் இல்லையா, அந்த பதத்துக்கு அளவு இருக்கணும். இது வெஜ் ஆம்லேட். ஓகே, நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன். தோசைக்கல்லில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லாதவங்க எண்ணெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மட்டும் எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக ஊற்றக்கூடாது, ஒரு கரண்டி மட்டும் போதும். இது அழகாக ஒரு ஆம்லேட் ஷேப்க்கு நம்ம ஊற்றியாச்சு. நம்ம ஆம்லேட் போட்டதும் என்ன பண்ணுவோம், மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்ப்போம். அதே ப்ரொசீஜர் தான். மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு பக்கம் நல்லா பொன்னிறமாக வெந்தாச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்தாச்சு. நம்ம வெஜ் ஆம்லேட்டை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக அண்ட் சாஃப்டாக வெஜ் ஆம்லேட் நம்மளுக்கு ரெடி ஆகியாச்சு. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மூக்கடலையை வந்து முன்னாடி நாள் நைட்டே ஊற போட்டுட்டோன்னா மார்னிங் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது 2 சாப்பிட்டா போதும். நல்லா மார்னிங் டிஃபனுக்கு ஓகே, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இந்த ரெசிபி கூட உங்களுக்கு இஷ்டமான சட்னி வச்சு சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.